ஏன்னா அமெரிக்கா இஸ் த பிக்கெஸ்ட் பயர். வெளிநாட்டு பொருள்களை வாங்குறதுல வந்து அமெரிக்கா தான் மிக பெரிய நாடு, காசு உள்ள நாடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ்ட். அமெரிக்காவுடைய தயாரிப்புகள் என்ன இருக்குது சொல்லுங்க பாருங்க. போகிற போக்கு பார்த்தா இந்தியாவோட பரிதாபமான நிலைமைக்கு போவாங்க போட்டு ஒரு பொருளாதார முன்னேற்றமான எதுவுமே இல்லை. இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ட்ரம்ப் செய்யறதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அவருடைய நிலைமை அந்த மாதிரி. டாலர் அவ்வளோ தூரத்துக்கு உளுந்து கிடக்குது. டாலருக்கு மரியாதை கொடுக்குற ஒரே இது எதுனாக்கா இந்திய ரூபாய் தான் டாலருக்கு ஈக்குவலாக நிற்குது. உக்ரைன்ல என்னத்துக்கு ரஷ்யா ரகலை பண்ணுது? ஆயில் இருக்கு அவங்களுக்கு. ஓ ஓகே. ரஷ்யாவில் ஒண்ணுமே இல்லையே. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எங்களை தாக்குகிறார்கள், தயார் பண்ணுகிறார்கள். இம்ரான் கான் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். இப்போ கிரிக்கெட் பிளேயர். அவர் சொன்னார், இந்தியாவில் எலெக்ஷன் வருதுங்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் தாக்குதுன்னு சொல்லி ஒரு அந்த கட்சி சொல்லி தான் அது எலெக்ஷனை நிற்கும். 2 நாடு வந்து அணுசக்தி வச்சிருக்கோம், ஆட்டம் பாம்பு வச்சிருக்கோம். நீ ஆட்டம் பாம்பு போட்டு கராச்சியை பிடிச்சிட்ட, நீ தப்பிச்சுக்குவியா? கராச்சி எனக்கு போயிடுச்சு, டெல்லி தப்பிக்குமா? இஸ்ரேலை வச்சிருக்கிறதே வளைகுடா நாடுகள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். அவங்க ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க. சவுதி துபாய் கூட இருக்கிறது இல்லை, அது அந்த பக்கம் அபுதாபி அவங்களோட இருக்கிறது இல்லை. அந்த முஸ்லீம் நாடுகள் பூரா தனித்தனியாக, அந்த கட்டார் இருக்கிறது இல்லை, தனித்தனியாக தானே இருக்கிறாங்க. அவங்கள ஒன்று சேர்த்து விடாமல் பார்த்துக்கிட்டு தான் ஐரோப்பியர்களுடைய வேலையை. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் வளைகுடா நாடுகள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தடுப்பதன் மூலமாக தான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சர்வைவ் ஆகிட்டு. அந்த நிலைமை இருக்கிற வரையிலும், அந்த வளைகுடா நாடுகள் ஒன்றா சேராத வரையிலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வச்சதான் சட்டம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அவருடைய அந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து ஒரு பேரதிர்ச்சியாகவும் அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்துட்டு வருது. இப்போ அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. பரஸ்பர வரி வந்து யாரெல்லாம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து 500% வரி விதிக்க போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொன்னாரு. இந்தியாவு மீது நான் அப்படி சுமத்த போறேன், 500% வரியை சுமத்த போறேன் அப்படின்னு சொல்லி மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அடுத்தபடியா பார்லிமெண்ட்டுக்கு அது வர இருக்கு. பரபரப்பான ஒரு தொடர்ந்து பல அன்எக்ஸ்பெக்டடான மூவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது உலகளாவிய சர்வதேச அளவுலையும் மற்றும் ஒரு இந்திய சாமானியர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது? ஏற்றுமதியில் இருக்கவங்களாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அமெரிக்கா இஸ் த பிக்கெஸ்ட் பயர். வெளிநாட்டு பொருள்களை வாங்குறதுல வந்து அமெரிக்கா தான் மிக பெரிய நாடு, காசு உள்ள நாடுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ்ட். அமெரிக்காவுடைய தயாரிப்புகள் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கார்களை தவிர அமெரிக்கா இருந்து நம்ம என்னத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம்? அது எந்த காலம்? ஃபோர்டு, செவர்லே, பியூக்கு, டாட்ஜு, பிளிமத்து, இந்த மாதிரி கார்கள்லாம் இருந்த காலத்தில் தான் அவங்க பெருசாக இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஹஸ் கம் டு சென்னை. இன்னைக்கு வேர்ல்டு லீடிங் ஆட்டோமொபைல் இது வந்து நம்ம தான், ஏற்றுமதிக்கு நம்ம தான் இருக்கிறோம். அமெரிக்கா அதில் திருப்பூர்காரர்கள் பாதிக்கப்படுவார்கள் பின்னல் அடையதில். மற்றபடி அமெரிக்கா வந்து நம்மளையெல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்கவே முடியாது. வரி விதிக்கிறோம், நம்ம அனுப்ப மாட்டேன்னு சொன்னாக்க அமெரிக்கா சோத்துக்கலாட்டி. இங்கே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பயங்கரமாக உணர்ந்துருக்குது. அதனால தான் எண்ணெய் வளத்தை வந்து கையில் ஈராக், ஈரான் போன்ற நாடுகளை தான் பிடியில் வச்சுக்கிட்டு இருந்தவர்களும் சதாம் ஹுசேன் வர்ற வரையிலும் அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருந்தது. ஏன்னா யார் பெட்ரோல் வாங்குறதா இருந்தாலும், பெட்ரோல், டீசல், அந்த எண்ணெய்கள் வாங்குறதா இருந்தாக்கா உங்கள் காசை நீங்கள் கொடுக்க முடியாது, அமெரிக்கன் டாலராக தான் நீங்கள் கொடுக்க முடியும். எந்த நாடு வந்து ஈராக்கிட்டையோ ஈரான்கிட்டையோ வளைகுடா நாடுகளில் இருந்து பெட்ரோல் தயாரிக்கிற உற்பத்தி பண்ணுற நாடுகள்கிட்ட பெட்ரோல் வாங்கணும்னா அமெரிக்கன் டாலர் கொடுத்தா வாங்கணும்னு அவங்கள தான் பிடியில் வச்சுருந்தார். அதனால தான் அமெரிக்கன் டாலர் வந்து உற்பத்திகள் எதுவுமே அமெரிக்காவில் இல்லைன்னாலும் அந்த டாலர் விழுவாமல் அப்படியே ஸ்டெடியாக நின்றதுக்கு காரணம் பெட்ரோல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில் நம்ம அன்றைக்கி இருந்தோம்.
ஆனால் பெட்ரோல் கட்டாயம் அத்தியாவசிய தேவை, அதுக்கான காசு கொடுக்கணும், டாலர் கொடுக்கணும், டாலருடைய மதிப்பு அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. சதாம் ஹுசேன் தான் அதில் கையை வச்சார். இந்தியா பெட்ரோல் வாங்குதா, ரூபாயை கொடு, பெட்ரோல் வாங்கிக்கணும். லண்டன் இங்கிலாந்து வாங்குதா, பவுண்டை கொடு வாங்கிக்கோ. ரஷ்யா கொடுக்க கேட்குதா, ரூபிள் கொடு வாங்கிக்கோ. ஜப்பான் கேட்குதா, எண் கொடு வாங்கிக்கோ அப்படின்ச்சு. அமெரிக்க டாலர் கீழே விடுவாங்க. அதனால தான் அவர் உயிரோட பிடிச்சி கொண்டுபிட்டு தான் மறுவேலை பார்த்தாங்க. அமெரிக்கா அன்னைக்கு சதாம் ஹுசேன் மாத்திரம் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அமெரிக்கர்கள் வந்து நம்ம தெருவில் பார்த்துக்கலாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த அளவுக்கு மோசம் நாங்க இருந்திருக்கோம் சார். யூஎஸ்ல ஒரு உற்பத்தி கிடையாதுங்க, ஒரு தொழிற்சாலை கிடையாதுங்க. ஜெட்டு செய்யறான், ஜெட்டு விமானம் மிக அவங்களுக்கு தான் பெரிய கம்பெனி. அதை தவிர அங்க வந்து உற்பத்தின்னு ஒண்ணுமே இல்லை. விவசாயம் அவ்வளவு பெரிய நதிகள். மிசிசிப்பி மிசௌரி வந்து உலகத்தினுடைய 2வது பெரிய நதி. 2 நதிகள் ஒன்னா சேர்ந்து, மிசிசிப்பி மிசௌரி 2 நதி ஒன்னா சேர்ந்து நைல் நதி தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி. அதுக்கு அடுத்தாப்படி ஈக்குவலா இருக்கிறது மிசிசிப்பி மிசௌரி. அதை சுத்தி நம்ம வந்து என்ன கோதுமை அது இது விளைஞ்சு இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே காணும். விளைநிலங்களே இல்லை. அங்க உற்பத்தியே ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணிட்டான்னாக்க எல்லா நாடுகள்கிட்டையும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வச்சு அவன் தயாரிச்சதை பார்த்தீங்கன்னா யுத்த தளவாடங்கள் தாங்க அவனுடைய வியாபாரமாக இருந்தது. அதுல இருந்து காசோக்கி பண்ற யுத்த தளவாட வியாபாரிகள் அவங்கெல்லாம் பெருசா இருந்ததுக்கு காரணம் அமெரிக்காவுடைய மார்க்கெட், அமெரிக்காவுடைய பொருளாதாரமே ஆயுத விற்பனை தான், வெப்பன்ஸ் சேல்ஸ் தான் அவங்க இருந்தது. அதையே நம்பிக்கிட்டு இருந்துட்டாங்க. பார்த்தாக்கா இவங்களுடைய வச்சிருந்த 1-2 தொழிலும் போயிடுச்சு. மேட் இன் அமெரிக்கான்னு எதையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம். என்ன கூத்துன்னா நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவில் அது அட்லாண்டாவில் நான் இருந்தேன். அது ஒரு அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தது. நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போடும்போது ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஷர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி பார்த்து ஒரு ஷர்ட்டை பிரபாவமாக இருக்குது எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தேன். அவர் அந்த சேல்ஸ் கேர்ள் சிரிச்சது. என்னன்னு, இந்தியாவில் தானே வர்றீங்க? ஆமாண்ண. இது எங்கேருந்து வந்து இருப்பாரு? மேட் இன் மெட்ராஸ். ஆக அந்த ஷர்ட்டு கூட அவங்க ஊர் இல்லை, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்ற கூட ஒரு சந்தை. அங்கே நாங்கள் போய் இந்த சமையலில் நாம தானே போகணும். அதனால் உழவர் சந்தைக்கு போனோம்னா சீப்பாக கிடைக்கும். நாங்கள் போனோம்னா கண்டெய்னர் வந்து இறங்கும். கண்டெய்னர்லேருந்து மீன், ஏறாசோ இதெல்லாம் வந்து இறங்கும். பார்த்தீங்கன்னா பக்கத்து நாடுகள்ல இருந்து அவங்க கடற்கரையில் பிடிக்கிறத காணும். பக்கத்து நாடுகள்ல இருந்து வரும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னேன். அவங்க என்னுடைய நண்பர்கள், அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட சொன்னேன், உங்கள் பசங்களாம் இங்கே இருப்பாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா போகிற போக்கு பார்த்தா இந்தியாவோட பரிதாபமான நிலைமைக்கு போவாங்க போட்டு ஒரு பொருளாதார முன்னேற்றமான எதுவுமே இல்லை. இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ட்ரம்ப் செய்கிறதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அவருடைய நிலைமை அந்த மாதிரி. டாலர் அவ்வளோ தூரத்துக்கு உளுந்து கிடக்குது. டாலருக்கு மரியாதை கொடுக்குற ஒரே இது எதுனாக்கா இந்திய ரூபாய் தான் டாலருக்கு ஈக்குவலாக நிற்கிது. மற்றெல்லாம் டாலர். நான் அமெரிக்காவில் திரும்பி வரும்போது லுஃப்தான்சாங்கிற விமானத்தில் வந்தேன். அது ஜெர்மன் விமானம். அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் டாலர் கொடுத்தேன் உள்ள பொருள்லாம் வந்துடுது. அது என்ன சொல்லிச்சு, எங்கள் காசு இல்லையா அவங்கக்கிட்ட இருந்துச்சு, இருக்குதுன்னு கொடுங்க. அது டாலரோட அதுக்கு மரியாதை ஜாஸ்தி இருந்துச்சு ஜெர்மனுக்கு. டாய்ஷ் மார்க்குன்னு பேர். ஓகே ஓகே. உலகம் முழுவதும் டாய்ஷ் மார்க் அக்செப்டட். ஓகே ஓகே. சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவாவில் அங்கே போய் இது பண்ணும்போது டாலர் எடுத்துக்கிட்டு கையிலே டாய்ஷ் மார்க் இருந்தது. அந்த பொண்ணு டாய்ஷ் மார்க் கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு யூரோப்பியன் இதெல்லாம் யூரோ டாலர் இஸ் மோர் வேல்யூட் தேன் அமெரிக்கன் டாலர். வேல்யூ போயிடுச்சு. அதுதான் நிலைமை. அதனால தான் அந்த ஆள் வந்து எல்லா இடத்துக்கிட்டையும் சண்டைக்கு போகிறதும் இது பண்ணுறதும் ஜனங்களை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அசல் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம பாலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க பசி பட்டியலில் இருக்கும்போது மின்சார தடை அது இதுன்னு கொண்டு அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணி சோத்துக்கு நாட்டி அடிக்கிறவங்க மறக்க வைக்கிற மாதிரி இந்த பிரச்சனையை மறக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையை கிளப்புறது. அது மாதிரி தான் ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம். இப்போ எனக்கு முக்கியமான கேள்விகள் இருக்கு சார்.
வெனிசுலா அதிபரை கைது பண்ணி நாடு கடத்திட்டாரு. கிரீன்லாண்டில் இப்போ அடுத்தபடியாக எங்கள் துருப்புகளை இறக்க போகிறோம், அந்த இராணுவத்தினருடைய அதிகாரிகளை யாராவது நீங்கள் சுட்டு பிடிச்சிங்க அப்படின்னாலே $1,00,000 சன்மானம்ங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசுகிறாரு. அடுத்து ஈரானில் இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை, தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கு, பொருளாதாரம் விழுந்திருக்கு ஈரானில். நாங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம், நாங்கள் ஈரானை அடுத்த கைப்பற்றிடுவோம்னு சொல்லி இப்போ ஈரானையும் அவர் வந்து அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. அயத்துல்லா அலி காமெனி அந்த நாட்டினுடைய தலைவர் கொமேனி என்ன சொல்றாரு, நாங்க சும்மா விட மாட்டோம், ட்ரம்ப்பை நாங்க வந்து விட மாட்டோம்னு சொல்லி இவர் பதில் சவால் அவரு விடுறாரு. தொடர்ந்து இப்படி அடுத்தடுத்த நாடுகளுக்கு வந்து த்ரெட்டன் விட்டுட்டு இருக்காரு. என்ன இதுல எல்லாத்துலயும் ஒரு காமன் ஃபியூச்சர் ஒண்ணு இருக்குது, பொதுவான ஒரு விஷயம். வெனிசுலாவில், கிரீன்லாண்ட்ல, ஈரான்ல எல்லாமே ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ஓ ஓகே. உக்ரைன்ல என்னத்துக்கு ரஷ்யா ரகலை பண்ணுது? ஆயில் இருக்குது அவங்ககிட்ட. ஓ ஓகே. ரஷ்யாவில் ஒண்ணுமே இல்லையே, சைபீரியாவில் கொஞ்சம் ஆயில் ரிசர்வ் வச்சிருக்காங்க, அதை விட்டா ஆயில் இல்லை. அதனாலதான் உக்ரைனை வந்து அவங்க அடிக்கிறாங்க. அதே தான் இப்போ அந்த பெட்ரோலை இதை வந்து தான் கையில் வச்சுக்கிட்டாங்க, பொருளாதாரத்தை சமாளிக்க முடியுங்கிற ஐடியாவோட தான் இந்த 2 வல்லரசு இருக்குது. அவங்க ஒன்று புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த டாமினேஷன்ல இருந்து இவங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளவு நாள் வராம இருந்த அந்த இது பேட்டரி கார், எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல்ஸ், எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிடுச்சு, சோலார் சிஸ்டம் வந்துருச்சு. இன்னைக்கு கார்கள்லாம் வந்து எலக்ட்ரிக் தான், நம்ம ஊர்ல எல்லாமே எலக்ட்ரிக் தான் மாத்திட்டாங்க. அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா பெட்ரோலுக்கு வேல்யூ இருக்காது. இதை எதிர்பார்க்காம இவங்க என்னத்துக்கு போராடுறாங்கன்னு புரியல. இது இந்த ரேஞ்சில் போனாக்கா இன்னும் 15 வருஷத்துல சவுதி பிச்சைக்கார நாடா இருக்கும், துபாய் பிச்சைக்கார நாடா இருக்கும். அவங்களுக்கு இருக்கிறது ஆயில் ரிசோர்ஸ் ஒன்று தான், வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட. அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து சோலார் பவர்டு இதையோ எலக்ட்ரிக் பவரையோ யூஸ் பண்ண விடாம அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் தடுத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோலார் பவர் கிடையாது. சூரிய வெளிச்சம்ங்கிறது வந்து ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி குறைவு. 6 மாசத்துக்கு வெளிச்சமே வராது, சூரியனே பார்க்க முடியாது. நாங்க இருந்திருக்கிறேன் வின்டர்ல ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சிவப்பா தெரியும் ஸ்கை, அப்படின்னா சூரியன் ஊச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. இல்லாட்டி போனா நம்ம எந்நேரமும் லைட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், 24 மணி நேரம் லைட் போட்டுக்கிட்டு இருக்கணும், சூரிய வெளிச்சம். அதே மாதிரி சம்மர் வந்ததுன்னா 6 மாசம் சூரியன் அஸ்தமிக்காது, ராத்திரி ஆச்சுன்னே தெரியாது. அது மாதிரி அந்த ஊர்கள்லாம். அதனால தான் அவங்க வந்து சோலார் சிஸ்டத்தை டெவலப் பண்ணாக்கா நம்ம எக்கானமி அடிபடுன்னு சொல்லி போட்டோவோல்டாயிக் செல்லை வச்சு நம்ம என்னென்னவோ பண்ணலாம். அதை வளர விடாம அவங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறது காரணம் அவங்க கிட்ட சோலார். இந்தியாவில் தாங்க, இந்தியா ஆசியா போன்ற சில ஏரியாக்கள்ல தான் காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்து சாயந்தரம் 6 மணி 12 மணி நேரம் சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது ஆசிய நாடுகளில் தான். ஆசிய நாடுகள்லாம் டாமினேட் பண்ணுங்கிறதுனால தான் சூரிய வெளிச்சத்தை வளர விடாம, சூரிய சக்தியை வளர விடாம தடுத்ததுக்கு காரணம் ஐரோப்பியர்கள் அடிபடுவாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு. இன்னைக்கு அந்த எலக்ட்ரிக் கார் இதெல்லாம் இன்னும் அவங்க அதை திங்கே பண்ணி ஃபோனை மூடிட்டாங்க, அந்த பெரிய பெரிய கார் தொழிற்சாலாம் மூடிட்டாங்க, ராக்கெட் விடுறாங்க. இன்னைக்கு ராக்கெட்லேயே அவங்க வந்து விண்வெளி ஆராய்ச்சியிலே அவங்க ஒன்றும் பெருசாக இல்லை. அவன் ராக்கெட்டை நம்ம இஸ்ரோ அனுப்புது மேலே, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிலைமை மோசம் இருக்கு. ஆக அவங்க எக்கானமி இஸ் கொலாப்சிங். அதுலேருந்து சர்வே ஆகிறதுக்கு தான் இந்த ரகலையெல்லாம் பண்ணிட்டு யூஎஸ் இப்போ கவர்மெண்ட் இப்போ இதை விரும்புது. இப்போ அந்த நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் ஒரு பெரும் சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்கு. டைவர்ஷன் பாலிட்டிக்ஸ்க்காக இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து ட்ரம்ப் இப்போ எடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு முடிவில். இது எப்படி தெரியுது? மூவிங் டுவர்ட்ஸ் வேர்ல்டு வார் 3 மாதிரி தெரியுதா? வேர்ல்டு வாருக்கு போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதுக்கு உதாரணமே நம்ம நாடு தான். போன எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் இல்லாமல் அதுக்கு முந்தின பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் மோடி வழக்கப்படி ஒரு ஸ்டண்ட் அடித்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எங்களை தாக்குகிறார்கள், தயார் பண்ணுகிறார்கள். இம்ரான் கான் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார், இப்போ கிரிக்கெட் பிளேயர். அவர் சொன்னார், இந்தியாவில் எலெக்ஷன் வருதுங்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் தாக்குதுன்னு சொல்லி ஒரு அந்த கட்சி சொல்லி தான் அது எலெக்ஷனை நிற்கும். 2 நாடு வந்து அணுசக்தி வச்சுருக்கோம், ஆட்டம் பாம்பு வச்சுருக்கோம். நீ ஆட்டம் பாம்பு போட்டு கராச்சியை பிடிச்சிட்ட, நீ தப்பிச்சுக்குவியா? கராச்சி எனக்கு போயிடுச்சு, டெல்லி தப்பிக்குமா?
ரேடியேஷனில் கதிர்வீச்சு அடிச்சதுன்னா டெல்லியில் இருக்கிற நீயும் சேர்ந்துல செத்து போட்டு பாரு அப்படின்னு. ஜாக்கிரதையாக இருக்கணும். எலெக்ஷனுக்காக இந்த பேச்செல்லாம் பேசாதனர். இம்ரான்கான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரையிலும் மோடி பாகிஸ்தான் தீவிரவாதம் நடக்கலை, தெரியுமில்ல. கை கொடுக்கல அவர். இல்லாட்டி போனால் அதுக்கு முன்னாடி இருந்த பூட்டோ ஆகட்டும், மற்றவங்களாம் இருக்கட்டும், அவங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறது இந்தியாவை பயன்படுத்துறது, நாம எலெக்ஷன் ஜெயிக்கிறது பாகிஸ்தானை பயன்படுத்துறது தான் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. இம்ரான்கான் வந்தபோது தான் அது நடக்கலை. அதுக்கப்புறம் தான் தீவிரவாத தாக்குதல் இம்ரான்கான் இருந்த வரையிலும் மோடி வாயவே திறக்கலை. அதனால அதாவது வேர்ல்டு வாருக்கு போகிறதா இருந்தாக்கா நான் குண்டு போட்டுருவேன், சுட்டுப்பிடுவேன் ஒளி சுட மாட்டான். ஏன்னா நான் ஹிரோஷிமா நாகசாகி 2 இடத்துல போட்ட அணுகுண்டுடைய எஃபெக்டே இன்னும் நமக்கு இருக்குது. இன்னைக்கு ஆண் மலட்டுத்தன்மை மிக அதிகமாக போனதுக்கு காரணம் அந்த 2 அணுகுண்டு வெடிச்சது தான் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யாரும் ஆட்டம் பாம்பு வச்சுக்கிட்டு மிரட்டலாம், போட முடியாது. இப்போ நாம் கூட கூடங்குளம்னு ஒன்று கட்டி வச்சுருக்குறோம் திருநெல்வேலியில். ஏன்னா அங்கேருந்து 250 மைல் வந்து பாகிஸ்தான் இது சைனா பார்டர் 250 மைல். கீழே பார்த்தீங்கன்னா டிகோ கார்சியான்னு சொல்கிற தீவில் வந்து அமெரிக்க இராணுவ தளம் இருக்குது. இவங்களை மிரட்டுறதுக்காக நமக்கு மின்சாரம் எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு கூடங்குளம் வச்சு அங்கே அணுகுண்டு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அணுசக்தி அட்டாமிக் சப்மரீன்ஸ், அணுசக்தியால் ஓடுற நீர்மூழ்கி கப்பல்லாம் அங்கே தான் வச்சுருக்கோம். ஒரு குண்டு நீ போட்டேன்னா அடுத்த குண்டு அடிக்கும். இன்றைக்கி யுத்தங்கிறது நீங்கள் வந்து நினைக்கிற அளவுக்கு வந்து நேரில் வந்து அடிக்கணுங்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், சேட்டலைட் மூலமாக நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துக்கிறது தெரியும். ஒரு பட்டன் அமுத்துனா அது அங்கேருந்து வந்து நம்ம 2 பேர்த்துக்கு கொண்டு விடும். எங்கேருந்து வந்தது எப்படி விடுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன பட்டன் அமுத்துனா போதும். ஓகே, இதுக்கு ஒன்றும் பெரிய போர் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சார், இது என்ன ஒரே கேள்வி சார். மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன்ஸை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ட்ரம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஈரானுடைய அந்த அதிபர் அயத்துல்லா அலி காமெனி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் மூலியமா நீங்க வாலாட்டினீங்கன்னா இஸ்ரேல் நாங்க அழிச்சு விடுவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அகெயின் அவர் வந்து பதில் சவால் விடுறாரு. இஸ்ரேலை வச்சு எதேனும் வந்து ஆட்டம் காண வைப்பாரா ட்ரம்ப்? அவங்க இஸ்ரேலை வச்சிருக்கிறதே வளைகுடா நாடுகள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். அவங்க ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க. சவுதி துபாய் கூட இருக்கிறது இல்லை, அது அந்த பக்கம் அபுதாபி அவங்களோட இருக்கிறது இல்லை. அந்த முஸ்லீம் நாடுகள் பூரா தனித்தனியாக, அந்த கட்டார் இருக்கிறது இல்லை, தனித்தனியாக தானே இருக்கிறாங்க. அவங்கள ஒன்று சேர்த்து விடாமல் பார்த்துக்கிட்டு தான் ஐரோப்பியர்களுடைய வேலையை. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அப்போ வளைகுடா நாடுகள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, அந்த முஸ்லீம்கள் ஒன்றா சேரக்கூடாதுங்கிறது இதாக இருக்காங்க. தீவிரவாத தாக்குதல், பாலத்தீனிய தாக்குதல் வந்தப்புறம் தானே கொஞ்சம் அமெரிக்கா கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சது, என்னடா நம்ம மேலே அடிக்கிறான்னு. அதாவது வளைகுடா நாடுகள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தடுப்பதன் மூலமாக தான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. அந்த நிலைமை இருக்கிற வரையிலும், அந்த வளைகுடா நாடுகள் ஒன்றா சேராத வரையிலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வச்சதான் சட்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி யுத்தங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நடந்ததுன்னா என்ன ஆகும் தெரியும், கட்டாந்தரை ஆகிடும். ஓகே, நிச்சயமா சார். சர்வதேச அரசியலில் ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி சார். நிச்சயமா சார், பல்வேறு கருத்துக்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி.